ஆடு மேய்க்க போட்டுட்டார். இந்த 8வது பிள்ளையை நான் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவன் எனக்கு நான் தவறாக நான் அந்த அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை ஏற்றுக்கிறேன். அதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம், நிறையா பார்த்தோம். அப்போ தாவீது அந்த சங்கீதத்தில் 69 எழுகையில் சொல்கிறாரு, என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷான என் அண்ணன் தம்பி ஏற்றுக்கொள்ள, என் தாய் ஏற்றுக்கொள்ள, தகப்பனை ஏற்றுக்கொள்ள, நான் கற்பத்தில் விழுந்த போதே உன்னை நோக்கி தூக்கி எரியப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா நிலைமையை பாருங்கள். தாவீது அந்த நிலைமையில தான் இருக்கிறான். தாவீது அநேக வருஷங்கள் வீட்டிலே கிடையாது. அவனுடைய வாழ்க்கை எங்கே தெரியுமா? சொல்லுங்க யாராச்சும். அவனுடைய வாழ்க்கை எங்கே ஆயிடுச்சு? வனாந்தரம் தான், காடு தான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. அநேக நாள் வீட்டில் கிடையாது, ஏன்னா வீட்டில் வளர்க்க கிடையாது. அவன் ஈசாயி அந்த தாவீதை எங்கே விடுவாருன்னு கேட்டிங்கன்னா, நரிகள் சிங்கங்கள் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே தான் விடுவான். அப்படியாச்சும் இவன் சாகட்டுன்னு சொல்லி அப்படி விட்டுருவாரான். அதனால தான் ஒரு கோலியாத்திட்ட சவுல் போயில, நீ அந்த கோலியாத்தை ஜெயிச்சிட்டான்னு கேட்குறப்ப என்ன சொல்கிறாரு, நான் ஒரு விச நரியை கொன்னேன், ஒரு விச சிங்கத்தை கொன்னேன்னு சொல்கிறார். பாருங்கள், இதெல்லாம் வீட்டில் சொல்லவே கிடையாது. ஏன்னா வீட்டில் இவன் பேச்சே கேட்க மாட்டான். இவன் அடிமை தானே, அடிமை ஒரு அந்நியன் தானே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் தாவீதோடைய நிலைமை. எல்லாரும் கதைக்குள்ளே வாங்க, உட்காருங்க, எல்லாரும் வாங்க, இப்படி கதைக்குள்ளே வாங்க, கதைக்குள்ளே வந்துருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இங்கே வருங்க, இங்கே பாருங்கப்பா, இங்கிட்ட திரும்ப இங்கே வாங்கப்பா, பாப்பா இங்கிட்டு வாங்க. ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் தெரியக்கூடாது, வாங்க. அப்படி திரும்பி உட்காந்து கதையை கேளுங்க. எல்லாரும் என்னைய பாருங்க. இப்படி ஒரு நிலைமை தான் தாவீதோடைய நிலைமை. எப்படிப்பட்ட நிலைமை? நீங்கள் ஒரு கதைக்குள்ளே இன்வால்வ் வந்தால் தான் சொல்ல முடியும். எல்லாரும் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆவாங்க. பாப்பா ஏன் அப்படி உட்கார விளாடுற? 8வது பிள்ளையா பிறந்து, கோடீஸ்வரன் பிள்ளையா பிறந்து, ஒரு ஆடு மேய்க்க ஒரு அடிமையா கிடக்குறான். நல்லா அப்படியே இந்த ஸ்டோரியை கொண்டு வாங்க, மனசுக்குள்ள வாங்கல. எங்க சாப்பாட்டில் எதை கலந்து கொடுத்தாங்கன்னு சொல்றேன்? கசப்பை கலந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கல அந்த கசப்பு கலந்ததை கொடுத்துருவாங்களாம். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஏன் அப்படி ஏன் எந்த செஞ்சு போய் அவனு சரி ரைட் ஓகே உட்காருங்க. அப்படியே கதைக்குள்ள வாங்களேன். இப்போ தாவீது அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து தாய் தகப்பன் இல்லாமல் அடிமைக்கு அடிமையாக வளர ஒரு பிள்ளையாக இருக்குது. வளர்ந்தவொடனே அவங்களுடைய தகப்பனார் தாவீது சிறு பையில் ஆடு மேய்க்க போட்டார். மற்ற பிள்ளைகளெல்லாம் இராணுவத்தில் இருக்குங்க, உயர் பதவியில் இருக்கிறாங்க. ஈசாயின் குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது. போவாஸோடைய பேரன்தான் ஈசாயி. பெரிய செல்வந்தர், டாட்டா பில்லா ரேஞ்சுக்கு அந்த பட்டணத்தில் வளரானு. ஊருக்காரங்க ஒதுக்கிட்டாங்க. எல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் தாவீதுடைய தாய் தகப்பனை அரவணைப்பு கிடையாது, சகோதரருடைய பாசம் கிடையாது. எல்லாத்தையும் பாருங்கள், காட்டுக்குள்ளே ஆடுகளை மேய்த்து கொண்டு அப்படியே கற்பனை பண்ணி நான் பார்க்குறேன். ஒரு சிறுவன் ஒரு கையில் குச்சியை வச்சு கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு வாழ்க்கையில் எதிர்காலத்தோடு, அவன் வேதனையோடு, மிகவும் துக்கத்தோடு, கூட பிறந்த 7 சகோதரர்கள் இருந்தோம், தாய் தகப்பன் இருந்தோம், பெரிய செல்வந்தர் பிள்ளையாக இருந்தோம், ஒரு அனாதையை போல் அந்த காட்டுக்குள்ளே அவன் நிலைமையை யோசித்து பார்த்து அவனுடைய கண்களை பார்க்கும்போது, எதிர்காலம் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி இருக்க போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன் என்கிற தாவீதுக்குள்ள பல கேள்விகள். அநேக பேர் இப்படிப்பட்ட நிலைமையில் தவறான பாதையில் போகிறாங்க. இளைஞர்கள், வாலிபர்கள், எங்களுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொல்லி போதை, கஞ்சா. நான் தாவீது ஒன்றே ஒன்று கற்றுக்கொண்டான், என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி பல சங்கீதங்களை அந்த வனாந்தரத்தில் ஏற்றுனார். நல்லா கவனித்து கேளுங்க. கவனித்து கேட்டால் தான் உங்களுக்கு இதோடைய அந்த கதையோடைய முழு அர்த்தங்களும் தெரியும். சங்கீதங்களை பல ஏற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வனாந்தரத்தில் ஏமாற்றப்பட்டு, எல்லாருமால் ஒதுக்கப்பட்டு, ஊர்க்காரங்களால், சொந்த இன ஜனங்களால், சகோதரர்களால், தாய் தகப்பனால் ஒதுக்கப்பட்டு அந்த வனாந்தரத்தில் உட்கார்ந்திருக்கும்போது அங்கேதான் ஒரு குரல் கேட்கிறது. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க ஆண்டவரே, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க. எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்லும். அங்கே ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல் யார் குரல்? நான் கர்த்தர் குரல். இமை பொழுதும்
இமை பொழுதும் எந்த முகத்தை மறைத்தாலும் உனக்கு இறங்குவே. இமை பொழுதும் எந்த முகத்தை மறைத்தாலும் உனக்கு இறங்குவே. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்த சமாதானம் உன்னை விட்டு விலகி விடாது. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்த சமாதானம் உன்னை விட்டு விலகி விடாது. என்னை மறவாதவரே, என்னின் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. நேசரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. உன்னை எந்தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே. உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. உன்னை எந்தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே. உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. நேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. ஒரு கிளிப் பாருங்க, இந்த ஸ்டோரி அப்படியே நான் சொல்லிட்டு அப்படியே இருக்கிறேன். அந்த எல்லாத்தையும் இழந்து இந்த வனாந்தரத்துக்குள்ள தாவீது உட்காரும்போது ஏமாற்றங்கள், நிந்தைகள், எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது உட்காரும்போது அவன் அழுது அழுது எழுதின அநேக சங்கீதங்கள் தான். ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கப்பா. தாய், தகப்பன், சகோதரர்கள் யாருமே என் கூட இல்லாமல் ஒரு வனாந்தரத்தில் நான் உட்காந்து அனாதையை போல இருக்கிறேன் என்று சொல்ல. ஒருவேளை இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒன்றே ஒன்று நினச்சிக்கங்க. எல்லாரும் மறக்கலாம், எல்லாரும் வெறுக்கலாம், எல்லாரும் உங்களை உதறி தள்ளலாம், ஆனால் என் தேவன் ஒரு நாளும் தள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ, உன் தாய் உன்னை தேற்றிடும் போல நானும் உன்னை தேற்றிடுவேனே. உன் தாய் உன்னை தேற்றிடும் போல நானும் உன்னை தேற்றிடுவேனே. தண்ணீரை கடக்கும் போது உன்னுடன் இருப்பேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருவேன். தண்ணீரை நடக்கும் போது அக்கினியில் நடக்கும் போது கூடவே நடப்பேன். என்னை மறவாதவரே, என்னின் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. நேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. என்னை மறவாதவரே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, எல்லாம் அது கைவிடப்பட்டுட்டாங்க. இப்போ இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இப்போ தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். 1 சாமுவேல் 16:1 எடுங்க. ஒரு பெரிய காரியத்தை தாவீதுக்காக செய்ய போகிறார். பதினாறு 1.
துக்கித்து கொண்டிருப்பாய். நீ உம் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியானாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 3 வாசிங்க. 3. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் சொல்லுகிறவனை, எனக்காக, அந்த வார்த்தை மெயினா எடுத்துக்க. நான் சொல்லுகிறவனை எனக்காக. அல்லேலூயா. யாருக்காக? எனக்காக. தாய் தகப்பன் கைவிட்டாங்க, சகோதரர்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க, சொந்தக்காரர்கள் எரிஞ்சிட்டாங்க, உறவுக்காரர்கள், இஸ்ரவேல் பல மூப்பர்கள், பெத்லகேம் மூப்பர்கள் எல்லாம் ஒதுக்கி தாவீதை வச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பட்டணம் ஒதுக்கிருச்சு, அந்த தாய் தகப்பன் ஒதுக்கிருச்சு, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அந்த தேசமே தாவீதை சாபமா எண்ணிச்சு. ஆனா இந்த பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக. யார் அபிஷேகம் பண்ணு? தாவீத. எல்லாரும் வெறுத்துட்டாங்க. நான் சொல்றேன், எல்லாரும் இந்த உலகத்துல உங்களை வெறுக்கலாம். தாய் வெறுக்கலாம், தகப்பன் வெறுக்கலாம், கணவன் வெறுக்கலாம், பிள்ளைகள் வெறுக்கலாம், மனைவி வெறுக்கலாம். ஆனா இந்த உலகத்துல உங்களை நேசித்து உங்க மேல பாசம் வைக்கிற ஒருத்தர் இருந்தா அவர் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உற்சாகமா என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். தாவீதை எல்லாம் வெறுக்கலாங்க, ஆனா கர்த்தர் ஒருவார் வெறுக்க மாட்டார். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ என் சொந்தங்கள் வெறுத்துருச்சு, ஐயோ என் புருஷன் வெறுத்துட்டா, மனைவி வெறுத்துட்டாரு. நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கங்க, உங்களை வெறுக்காத யார் வெறுத்தாலும் அந்த நேரத்துல உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியணும், என்னை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. உன்னை எந்தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே, உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. உன்னை எந்தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே, உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. என்னை எல்லாரும் பாடுங்க, உங்களை நினைக்கிற ஆண்டவர். மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. ஏசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. இமை பொழுது உந்தன் முகத்தை மறைத்தாலும் உனக்கு இரங்குவேன். இமை பொழுது மறைத்தாலும் உனக்கு இறங்குவேன். மலையில் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்தன் சமாதானம் உன்னை விட்டு விலகிவிடாது. மலையில் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்தன் சமாதானம் உன்னை விட்டு விலகிடாது. என்னை மறவா எனக்காக, எனக்காக, எனக்காக தாவீது அபிஷேகம் பண்ண. தாய் வெறுக்கலாம், தகப்பன் வெறுக்கலாம், பட்டணத்தார் வெறுக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்காக, நீ எனக்காக இருக்கிறாய். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை காபாபா. ஹல்லேலூயா. பாருங்க 16:4 வாசிங்க. அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். பாருங்க, சாமுவேல் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, நான் வர்றேன், ஏய் உள்ள உட்கார, நான் வர்றேன், பலி விருந்துக்கு வரப்போறேன், எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, விசேஷமா எந்த குடும்பத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கூப்பிடுங்க,
ஈசாயின் குடும்பத்தை பரிசுத்தம் பண்ணி அவனையும் கொண்டு வாங்க, அவன் பிள்ளைகளையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி சாமுவேல் அங்கே அழைக்கிறப்ப தத்தளிப்பின், அது அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு, அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்களா, தத்தளிப்போடு நீ வருகிறது சமாதானமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி வர்றப்ப, ஒரு பெரிய ஒரு கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வரப்ப நீங்கள் எப்படி கேட்பீங்க? சமாதானமாக கேட்பீங்களா, தத்தளிப்போடு இருப்பீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அங்கே ஏன் தத்தளிப்போடுனா, அவங்க ஏன் தத்தளிப்போடு ஜனங்கள் தத்தளிப்போடு இருக்கிறாங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈசாய் குடும்பம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் ஈசாய் குடும்பத்தை சாமுவேல் கூப்பிட்றாரு? எது அந்த 8வது பிள்ளை தாவீது மேற்று தெரிஞ்சு எது நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாரா, இந்த குடும்பத்தை சபிக்க வராரா, ஐயோ இந்த ஈசாய் குடும்பத்தை எதுக்குன்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லி அப்போ தான் கேட்குறாங்க, நீங்கள் வருகிறது சமாதானமா? சமாதானம் தான் சொல்கிறது. இப்போ பலிக்கு எல்லாத்தையும் கூப்பிட சொல்லிட்டார். நீங்கள் நினைக்கிற சாதாரணமாக பைபிளில் படிக்கிறீங்க, அந்த பலி செலுத்த அந்த ஏரியாக்குள்ளே வந்து பெரிய விருந்து செய்யணும், தேசத்துக்கே பெரிய விருந்து. எந்த பாருங்க, அந்த பலி செலுத்துகிற போது சகல இஸ்ரவேல் மூப்பர்கள் 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் சகல ஜனங்கள் எல்லாம் வந்து நிற்கணும், எல்லாம் வந்து நிற்கணும். இதில் ஈசாய் குடும்பமும் வந்து நிற்கணும், நின்று. அப்போ பாருங்க, நின்று வரப்ப இப்போ சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாங்க, ஏய் ஈசாயிட்ட சொல்லிட்டாங்க, உன்னைய கூப்பிட சொல்லிருக்கோம், பிள்ளையெல்லாம் கூப்பிட சொல்ல. எல்லா பிள்ளைகளிலையும் இப்போ கூப்பிட்டுட்டாரு. யாரை கூப்பிடலை? தாவீதை கூப்பிடலை. நல்லா கேளுங்க, நான் அந்த பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிட்டு வர காரணத்தை சொல்கிறேன். அந்த பிள்ளையை கூப்பிடலை. இங்கே வாங்க பாப்பாங்களாங்க. உட்காருங்க. அப்ப எல்லா பிள்ளையும் கூப்பிட்டு பரிசுத்தம் பண்ணி உன் பிள்ளைய ஒரு பிள்ளைய அபிஷேகம் பண்ண போனேன். இப்போ யாரை கூப்பிடலை? தாவீதை கூப்பிடலை. தாவீதை கூப்பிடலை. எல்லாம் வந்து நின்றவனே. வாசிங்க 16:5. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். 16:5 தானே? ஆமாம் பாஸ்டர். வாசிங்க. கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடைய கூட பணிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அளித்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே, கர்த்தால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் வந்துட்டாரு. இப்ப சாமுவேல் வந்து நின்றுட்டாரு. வந்து நின்று இப்ப சாமுவேல் சொல்றாரு, உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இப்ப முதல் பிள்ளை வருது. வாசிங்க. அவர்கள் வந்தபோது 6 வாசிங்க. 6 தான் பாஸ்டர். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். பாருங்க, எலியாப்பு என்றால் என்ன அர்த்தம்னா தேவனை போல அர்த்தமா? என்ன அர்த்தம்? தேவனை போல அர்த்தம். அப்பா நல்ல அழகு, நல்ல கைட்டு, நல்ல உடம்பெல்லாம் இருக்கு எலியாப்புக்கு. உடனே சாமுவேல் நினைச்சிட்டாரு, இந்த பையன்தான் போல தேவனை போலே இருக்கிறான்னு சொல்லி. இப்ப பாருங்க, பண்ணையில் ஆண்டவர் சொன்னாரு, அவனை நான் என்ன பண்ணல, அபிஷேகம். அவன் நீ முகத்தை பார்க்கறடா, நானும் இதயத்தை பார்க்குறேன். நம்ம சொல்லல, நீ முகரக்கட்டையை பார்க்குற, அந்த முகரக்கட்டையெல்லாம் தேரான்னு சொல்லி. இப்போ 16:8 வாசிங்க. 8. அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அபினதாபனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தகப்பனுக்கு பிரியமானவன் அர்த்தம். என்ன அர்த்தம்? தகப்பனுக்கு பிரியமானவன். தகப்பனுக்கு பிரியமானவன் என்ற அர்த்தமா? அப்ப ஈசாய் நினைக்கிறாரு, இவன் தான் கண்டிப்பா எனக்கு பிரியமான, இவனை தான் சாமுவேல் அபிஷேகம் பண்ண போறாருன்னு. அவனே என்ன பண்றாரு? ஆண்டவர் தெரிந்து கொள்ள ரிஜெக்ட் பண்றாரு. 16:9 வாசிங்க. ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். யாரு பேர்? என்ன பேரு? சம்மா. சம்மானா சும்மா கிடையாது. சம்மானா சும்மா கிடையாது. தாளந்து நிறைந்தவன், நல்ல தாளந்து நிறைந்தவன். அவனை தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்ள மாதிரி அவனையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ரிஜெக்ட் பண்ணி இப்படி 7 பிள்ளைகளை ரிஜெக்ட் பண்றாரு. நடந்து முடிஞ்சவனே இப்ப சாமுவேல் கேட்கிறார். 11 வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? 7 பிள்ளைகள் அப்படின்னு கேட்கிறான். இப்ப ஈசாய் வந்து சொல்ல முடியாது, எனக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஏன்னா இவன் தீர்க்கதரிசி, சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி.
ரெண்டாவது ஊருக்காரங்க எல்லாம் நிற்கிறாங்க. 1.5 லட்சம் யூதர்கள் வந்து 1.5 லட்சம் மூப்பர்கள் எல்லாம் நிற்கிறாங்க பலி விருந்துக்கு. எல்லாம் நிற்கும்போது அந்த மத்தியில் இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணின ஈசாய், மகனே இல்லைன்னு சொன்னவர்களே, இப்ப எல்லா ஊருக்காரருக்கு முன்னாடி என்ன சொல்றாரு வாசிங்க. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் வாய் வந்து எந்த வாய் இது பிள்ளையே கிடையாது, இந்த பிள்ளையை ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன வாய் இப்ப சாமுவேலுக்கு முன்னாடி கை கட்டி இன்னும் ஒரு குமாரன் இருக்கிறான். நல்லா யோசித்து பாருங்க. தேசமே பலி விருந்துக்கு வந்து எல்லாம் நிக்குது. தாவீது அப்ப கூட கூப்பிடல. சாமுவேலு கேட்குறாரு, உனக்கு அவ்வளோதான் பிள்ளையான்னு கேட்குறப்ப இப்போ பாருங்க உடனே சொல்கிறார் இன்னொரு குமாரன் இருக்கான்னு சொன்னோன்னே. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங், அந்த கதையை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அடுத்து பாருங்க சாமுவேலு என்ன பதில் சொல்கிறாரு மட்டும் பாருங்க, வாசிங்க. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அவன் இங்க வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன், பந்திய சாப்பிட மாட்டேன். எல்லா ஜனங்களும் 1.5 லட்சம் யூதர்கள் யாரும் சாப்பிடக்கூடாது. இங்க யாரு வரணும்? தாவீது வரணும். யாரு தாவீது? தேசத்தால நிகாரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சாபமா எண்ணப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவனை எல்லாரும் கேவலப்படுத்தினீங்களாடா, இப்ப சொல்றேன்டா. சாமுவேல் சொல்றாரு, இப்ப சொல்றேன், தாவீது என்ன செய்யணும்? இங்க வரணும். வந்தாதான் எல்லாரும் அரண்டிட்டாங்க. சாமுவேல் வந்து பெரிய தீர்க்கதரிசி. சாமுவேல் வந்து இப்படி சொல்றாரு. யார சொல்றாரு? ஒரு பெரிய ஆளு கிடையாது, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட தாவீதுக்கு போய் இப்படி சொல்றாரு நம்மள. ஹல்லேலூயா. எந்த இடத்துலலாம் தலையை கவுந்தீங்களோ இந்த வருஷத்துல உங்க தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாவீது தலை கவுந்த அதே இடத்துல தலையை உயர்த்தினா. ஈசாய் சொல்லிட்டாரு, சாமுவேல் சொல்லிட்டாரு, போ ஆளை அனுப்பு, தாவீது இங்க வந்தா தான் நான் என்ன பண்ணுவேன், பந்தியில என்ன பண்ணுவேன், கையை வப்பன்னு எல்லாம் மன்னிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, யாரெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணி யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ இந்த வருஷத்துல நீங்க நினைச்சுக்கங்க, அவங்களை எல்லாம் உங்களை தேடி வருகிற ஆண்டவர் மாட்டுவார். அல்லேலூயா. நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. நீரின்றி பாடுங்க, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி வருவே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே. நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் வேல நீரே. துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் வேல நீரே. எந்த காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், எந்த வேளையிலும் நினைப்பேன், ஒரு இமை பொழுதும் எம்மை மறந்திடாமல் என் வாழ்வில் இனியே. அல்லேலூயா. கொஞ்சம் அசைஞ்சு ஆடி இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்களா? எப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், நீரின்றி வேறு இல்லை ஐயா. சின்ன பிள்ளையெல்லாம் கையை தட்டி அல்லேலூயா உற்சாகம் பாடணும். தாவீதோட கதை சொல்லிக்கிறேன்.
பாருங்க, தாவீது இப்போ சொல்கிறாரு, தாவீது வந்தால் தான் நான் என்ன செய்வேன், பந்திலேயே அதனால் நீங்கள் நினைக்காதீங்க என்னைய யாரும் கனப்படுத்த மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னைய ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உயர்த்துகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. யாரெல்லாம் அற்பமாக உங்களை பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை பொருட்டாக நினைக்காம இருந்தாங்களோ, கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் தலைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த பதி. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். பாருங்க, மறுபடியும் வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும். சிவந்த மேனினா நீங்க நினைக்க கூடாது செக்கச்செவன் கிடையாது. காட்டுக்குள்ள அலைஞ்சு எண்ணெய் தேய்க்காம முடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சு, செம்பட்டி ஆயிடுச்சு. அதான் சிவந்த முடின்னா சிவந்த மேனின்னு போட்டாங்க. எண்ணெய் தேய்க்காம பூரா செம்பட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாசிங்க. அழகிய கண்களும். அழகிய கண்கள் நல்ல ரூபம் உள்ளவனா. நல்ல ரூபம், நல்லா அந்த ஆடு மேய்ச்சி மேய்ச்சி வேணா அந்த உடம்பெல்லாம் பாடியெல்லாம் நல்ல கட்டுமானம் கொண்டு வந்துட்டார். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் எழுந்து அப்படின்னு இல்லைங்க. இப்போ ஆளை அனுப்பி இப்போ கூட்டிட்டு வராங்க. இப்போ அப்படியே கேமரா வந்து அப்படியே எங்கே நிற்கிது கேமரா, ஊருக்குள்ளே அப்படியே வனாந்தரத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நல்லா அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இஸ்ரவேலில் சகல மூப்பர்கள் 12 கோத்திரம் ஆசாரியர்கள் நிற்கிறாங்க, சகல இஸ்ரேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் ஈசாயி குடும்பம் நிற்கிது, அண்ணன் தம்பி 7 பேர் நிற்கிறாங்க, தாய் தகப்பன் நிற்கிறாங்க. 1.5 லட்சம் யூதர்கள், ஒரு கணக்குப்படியான கூட தான் சொல்கிறாங்க, 1.5 லட்சம் யூதர்கள் நிற்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள். அப்படியே நிற்கிறப்ப அப்படியே நீங்கள் இந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்களா, அப்படியே கேமரா நான் அப்படியே திருப்புறேன், அந்த ஊருக்குள்ளே அப்படியே நிற்கிறாங்க. யாரை எதிர்பார்த்து நிற்கிறாங்க? ஒரு பக்கம் ஒரு சாமுவேல் அப்படியே ஒரு ஓரமாக நிற்கிறாரு, அவன் வந்தால் தான் சாப்பிடுன்னு அவர் நிற்கிறார். படப்படன்னு இருக்காங்க, எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. இது வரைக்கும் தாவீதை ஒரு பொருட்டா கூட இந்த ஊருக்காரங்க நினைக்கல. அல்லேலூயா. ஒரு பொருட்டா நினைக்கல, அவனை கண்டுக்கிறவே இல்லை. இப்போ பூரா யாரை பார்த்து நிற்கிறாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் யதார்த்தமாக கேட்டிங்கன்னா நல்லா இருக்காது, கற்பனையோடு கேட்கணும். அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்போல்லாம் ஜனங்கள் எல்லாம் நிற்கிறப்ப தாவீதை அப்படியே அழைச்சிட்டு வராங்க. உன்னை கூப்பிட்டாங்க, எதுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, வா வா சாமுவேல் கூப்பிட்றாரு, எதுக்கு எது பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்க. சிவந்த மேனியும் செம்பட்ட முடி, கையில் ஒரு குச்சி, ஆடு மேய்க்கிறதுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு, மேலே ட்ரெஸ்ஸு போடாமல் ஒரு இது மாதிரி கட்டிட்டு அப்படியே இழுத்துட்டு வராங்க. அப்படியே சகல ஜனங்களை நிற்கிறாங்க. அப்படியே தாவீது அல்லேலூயா எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படியே தாவீது அப்படியே பார்க்குறாரு. தாவீது எந்த ஜனங்கள் முன்னாடி, எந்த தாய் தகப்பன், எந்த சகோதரர்களாக என்னை ஒரு அற்பமாக பார்த்தாங்களோ, இன்னைக்கு எல்லாம் யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? என்னை எதிர்பார்த்துக்கிறாங்க. அப்படியே ஊருக்குள்ளே குச்சியோடு வர்றப்ப, அந்த வெயிலுக்கு அந்த சுமல் எல்லாமே மேலே இருக்கிறப்ப அப்படியே வந்து நிற்கிறப்ப, அப்போ தான் ஆண்டவரை பார்க்குறியா, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க ஆண்டவர். அல்லேலூயா. இது வரைக்கும் தலை கவுனிஞ்சு, இது வரைக்கும் அவமான சின்னம்மா, இது வரைக்கும் நீ ஒரு மனுஷனாக கூட மதிக்காத முன்னாடி என் தலையை உயர்த்திங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீர் பாடுவோமா? துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்க. நல்லா கயிறை தட்டி கரம் தட்டி துன்பவே நல்லா குரலை உயர்த்தி நல்லா பாடுங்க. நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலன் நீரே, எந்த காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உற்சாகம் உற்சாகம் நினைப்பேன், ஒரு இமை பொழுதும் உம்மை மறந்திடாமல் என் வாழ்வில் நீரே. நின்று வேலை ஐயா எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. நின்று வேலை
பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி வாழ்வு தந்தவரே, பாவ பாதையில் பாரில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, உயிர் உள்ளவரை உன்னதரை உயிரோடு கலந்திடுவே, இரவு பகலும் இதயம் நிறுத்தி இசை கானம் பாடிடுவே, உயிருள்ளவரை என் உன்னதரை உயிரோடு கலந்திடுவே, இரவும் பகலும் இதயம் நிறுத்தி இசை காண பாடிடுவே. அதனால பாடுவோமா, நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நல்லா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அல்லா உடலும் உயிரெல்லாம் நீதானே. பாருங்க வந்துட்டாரு தாவீது. வந்து முடிஞ்சவனே வாசிங்களேன், அப்படியே வாசிங்க வசனத்தை 16 12 வாசிங்க. அப்பொழுது ஆ. கர்த்தர் இவன்தான் நீ கர்த்தர் இவன்தான் இவன்தான். இந்த வார்த்தை நீங்க சாதாரண படிக்கிறீங்க, இன்னொரு மொழிபெயர்ப்புல போயிட்டு இருக்கு. கர்த்தர் துள்ளி குதிச்சாராம். யாரு துள்ளி குதிச்சா? கர்த்தர் கர்த்தர் என்ன பண்ணாராம்? துள்ளி குதித்தார். இவன்தான். என்னது? இவன்தான் இவன்தான். அந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா எப்படி தெரியுமா? உங்க வீட்டில் ஒரு சின்ன தோடு, இந்த அரப்பவுன்ல சின்ன சின்ன தோடுக தங்க கோல்டு காணாமல் போய் நீங்கள் தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னொடனே யதார்த்தமாக ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஏதாச்சும் ஒதுக்கையில் அந்த தோடு கிடைக்கல, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் கர்த்தர் சொல்றாரு. தாவீது வந்தவனே இவன் தான் அப்படின்றாரு. சந்தோஷப்படுற ஒண்ணு கிடைச்ச பாருங்க. கர்த்தர் சொல்ற இவன் தான் சாமுவேல், இவன் தான். தாயினால தகப்பனால எல்லாத்தையும் ஒதுக்கப்பட்டு எல்லாம் வனாந்தரத்துல எல்லாராலும் உடைக்கப்பட்டு மனவேதனையோடு மனக்காயத்தோடு நிந்தை அவன் இதயத்தை வேதனைப்படுத்தி அவனுடைய பிறப்பை குறித்து வேதனைப்படுத்தி அந்த வனாந்தர காட்டுக்குள்ள அவ எனக்காக சங்கீதங்களை ஏற்றி எனக்காக வாழ்ந்த இந்த தாவீது இவன் தான். எழுந்து என்ன பண்ண? இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நீங்க நினைச்சுக்கங்க, சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. உட்கார்ந்து இருந்து தாவீதை மொட்டி போட்டு வச்சு என்ன பண்ணிருக்கலாம்? அபிஷேகம் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? எழுந்து. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல உங்களை என்னையும் மதிப்பு கொடுக்கிற யாரு தாங்க? அதனால தான் சொந்த ரத்தத்தினால நம்ம விலை கொடுத்து வாங்கினாரு. இந்த மதிப்பு நிறையாவது தெரியாது. உங்க மதிப்பு உங்க கணவனுக்கு தெரியாது, உங்க மதிப்பு உங்க புருஷனுக்கு மனைவிக்கு தெரியாது, உங்க பிள்ளைகளுடைய உங்க பெற்றோருடைய மதிப்பு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா உன்னை என்னையும் மதிக்கிறது யாரு தெரியுமா? அவர்தான். தாவீதை எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. தாவீது சார் இவன் தான், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு. அந்த வார்த்தையை மறுபடியும் வாடிச்சீங்களா? இன்னொரு ரகசியத்தை சொல்லித்தாரு. அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இப்ப பாருங்க, சாமுவேல் நிக்கிறாரு, தாவீது அங்க நிக்கிறாரு. இப்ப சாமுவேல்ட கர்த்தர் நின்று ஆவியானவர் சொன்னா எப்படி சொல்லியிருப்பாரு? இவன் சொல்லியிருப்பாரா, அவன் தான் அபிஷேகம் பண்ணு சொல்லியிருப்பாரா? புரியுதா புரியல? உங்களுக்கு தாட்டு புரியுதான்னு சொல்றது? அபிஷேகம் பண்றது சாமுவேல். சாமுவேல்ட தான் கட்டளை கொடுக்குறாரு. கட்டளை கொடுக்கல ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கணும்? தாவீது வந்து நின்னவனே, அட உங்களை தான் கேட்குறேன், இவன் தான் சொல்லணுமா அவன் தான் சொல்லணுமா? அது எப்படி இவன் தான் சொல்லுவார்? சாமுவேல்கிட்ட நின்றா இவன் தான் சொல்லுவாரா அவன் தான் சொல்லுவாரா? சொல்லுங்க, புரியுதா புரியலையா? அவன் தான் அவனை அபிஷேகம் பண்ணு சொல்லியிருக்கணும். ஆனா இப்ப கர்த்தர் வந்து சாமுவேல்கிட்ட கிடையாது, யார்கிட்ட போயிட்டாரு? புரியுதா உங்களுக்கு? தாவீதுல போய் தோல்ல கைய போட்டுட்டாரு. அல்லேலூயா. எல்லாரும் வெறுத்த ஒரு பிள்ளைங்க, எல்லாரும் சாவமா நினைச்ச பிள்ளை, தாய் தகப்பன் தூக்கி எறிஞ்ச அந்நிய எல்லாம் வெறுத்த பிள்ளைய எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. ஆனா தாவீதுட்ட போய் தோல்ல கைய போட்டு சொல்றாரு, யாருடா? இவனை என்ன பண்ணு?
அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், யார் வெறுத்தாலும் யார் உங்களை துச்சனமா எண்ணினாலும் உங்களை அழைத்த தேவன் உங்களை நேசிப்பார். அல்லேலூயா. உங்க தோல்ல கையை போட்டு அல்லேலூயா பாடுவோமா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா எல்லாம் உற்சாகமா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆண்டவர் எனது பாடலும் எனது மீட்புமானா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தேரையா. எல்லாம் கைகளை தட்டலாமா? துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தேரையா. அடுத்து வாசிங்க. இப்ப தாவீது சொல்றாரு, இவனை எழுந்து என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு அபிஷேகம் என்றார். பண்ணு. அப்பொழுது பாருங்க. வாசிங்க அடுத்தது. சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த பிள்ளைய ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே சகோதரன் நடுவுல எந்திரிச்சு இஸ்ரவேலுக்கு நீதான் அடுத்த ராஜா ராஜான்னு அபிஷேகம் பண்றான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த கதை கற்பனை கதைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அப்படியே சாமுவேலு அப்படியே எடுத்து அந்த தைலத்தை ஊற்றும் போது தாவீது அழுது அழுது ஆண்டவரை நினைச்சு, ஆண்டவரே எல்லாரும் தாய் தகப்பனை என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, என் சகோதரருக்கு நான் என் வீட்டில் அடிமையாக இருந்தேன், சரியான சாப்பாடு இல்லை, சரியான துணிமணி கிடையாது, ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க, சிங்கம் கரடி செத்தா கூட பரவாயில்ல விட்டுட்டாங்க, ஒருத்தன் கூட ஊருக்குள்ளே மதிக்கலை, பெத்தலக மூப்பர் கூட என்னை உட்காந்து மதுவானம் பண்ணுறவனுக்கு நான் எப்படி ஆயிட்டேன், பாடலானே அவன் கூட என்னை கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டான். ஆனால் எல்லாம் ஜனங்கள் லேவி கோத்திரம் எல்லாம் 12 கோத்திரம் அப்படியே நிற்கிறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, அப்படியே தைலத்தை உடைச்சி மீசி கிசிக்கு போடணுமா உங்களுக்கு கற்பனைக்குவாங்க, அப்படியே ஊற்ற போது தைலத்தோட ஆனந்த கண்ணீர் சேர்ந்து புறப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, யாரெல்லாம் அழுகையை கண்ணீரோடு இருக்கிறீங்களோ கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆனந்த தைலத்தினால நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படியே தாவீது மேலே சாமுவேல் ஊத்துற போது அப்படியே தாவீது அப்படியே நினச்சி பார்த்து கர்த்தர் அப்படியே வருகிறார். பாருங்க, ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு என்னை மழையாக மகிழச் செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு
ஆதியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. எதுவரையில் நீ தாங்கினதற்கு அல்லேலூயா. தாவீது அப்படியே தைலத்தை ஊத்துற போது அப்படியே அழுகிறாரு. ஆண்டவரே, என்னை நீங்க உடல ஆண்டவரே. அல்லேலூயா. காலை வேளையில் சொல்றேன், தாவீதை போல உடைக்கப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை தம்முடைய தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது அதை தான் பார்த்தார். என் வாழ்க்கையில நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதி அல்ல. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதே தாவீது அபிஷேகம் பண்ணி அதே இந்த கதையோடு நம்ம முடிப்போம். அடுத்து தாவீதை கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சார் எல்லாம் அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் வேணாலும் மறக்கலாங்க, ஆனால் உங்களை அழைத்த தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டார். அல்லேலூயா. தாவீதை குறித்து நிறைய கதைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ தான் தாவீதோடைய கர்த்தர் ஊர்க்காரர்கள் முன்னாடி வச்சு தாவீதின் தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தலைகளை உயர்த்துகிற ஆண்டா இந்த ஆண்டுகள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக என் தலையை உயர்த்துவார்னு. அல்லேலூயா. இது வரைக்கும் நான் எந்த இடத்துல அவமானப்பட்டு எந்த இடத்துல வேதனைப்பட்டனோ, யார் முன்னாடிலாம் நான் கூனி கருகி நின்னனோ, என் தலையை உயர்த்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை மறவ மாட்டார். அல்லேலூயா. என்னை மறவாதவரே, என்னை நினைவானவரே, உன்னை நான் நம்புவேனையா. ஏசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. உன்னை எந்தன் உள்ளங்கையில் மறைந்து விட்டேனே, உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. உன்னை எந்தன் பாடுங்க, என்னை நினைக்கிற ஆண்டவர், என்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. என்னை மறவாதவரே, என்னை நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. ஏசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. உன் தாய் உன்னை தேற்றிடும் போல நான் உன்னை தேற்றிடுவேனே. உன் தாய்
நடக்கும்போது கூடவே இருப்பேன். தண்ணீரை நடக்கும்போது உன்னுடன் இருப்பேன். அக்கினியில் நடக்கும்போது கூடவே இருப்பேன். என்னை மறவாதவரே, என்னை நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. தேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, இமை பொழுது எந்த முகத்தை மறைத்தாலும் உனக்கு இறங்குவே. இமை பொழுது எந்த முகத்தை மறைத்தாலும் உனக்கு இறங்குவே. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்த சமாதானம் உன்னை விட்டு விலகிவிடா. அல்லேலூயா. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்த சமாதானம் உன்னை விட்டு. விலகிவிடா. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், யாரெல்லாம் உன்னை கைவிட்டாலும், சூழ்நிலைகள் கைவிட்டாலும், நான் உன்னை கைவிட மாட்டேன். என் சமாதானத்தின் உடன்படிக்கையை இந்த வருஷத்துல நான் உறுதிப்படுத்தி உன் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாத்திலையும் நானே தேவன் என்பதை காண்பிக்கிற ஆண்டாக ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை அல்லேலூயா. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்த சமாதானம் உன்னை விட்டு விலகிடாது. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்த சமாதானம் உன்னை விட்டு விலகிடாது. என்னை மறவாதவரே, என்னை நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. இயேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. துதிக்கிறோம். வேதனையோடு, கண்ணீரோடு, காயத்தோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு தாயை போல தேற்றுவார், ஒரு தகப்பனை போல உங்களை அரவணைக்கிறவர். ஆ ஆ ஆ உன் தாய் உன்னை தேற்றுவது போல் நானும் உன்னை தேற்றிடுவேனே. உன் தாய் உன்னை தேற்றுவது போல் நானும் உன்னை தேற்றிடுவேனே. தண்ணீரை கடக்கும்போது உன்னுடன் இருப்பேன். அக்கினியில் நடக்கும்போது கூடவே நடப்பேன். தண்ணீரை கடக்கும்போது உன்னுடன் இருப்பேன். நம்ம அப்படியே நிற்போமா? தாவீதை குறித்து அநேக காரியங்களை போன வாரம் இந்த வாரம் பார்த்தோம். தாவீது என்கிற ஒரு அடையாளமே கர்த்தர் தான். அல்லேலூயா. கர்த்தர் இல்லைன்னா தாவீதே கிடையாதுங்க. அதே மாதிரி எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் இல்லைன்னா நான் இல்லைன்னு? அல்லேலூயா. அவர் இருக்க போய் தான் நான் இந்த பூமியில் இருக்கிறேன்னு எத்தனை பேர் தாவீதை போல பாருங்கள். நிந்தை என் இதயத்தை பிளந்தது, வேதனைகள் அவமானங்கள் நிறைஞ்சதான் தாவீதனுடைய வாழ்க்கை. ராஜாவை அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமும் அவனுக்கு மறுபடியும் அநேக உபத்திரவங்களை பிசாசு வச்சுருந்தான அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம், துதிக்கிறோம். ஆனாலும் தேவன் எல்லாத்தையும் தூக்கி எடுப்பார். எல்லாத்தையும் தூக்கி எடுத்தார். தாவீது நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. எந்த துன்பங்களும் எந்த பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆச்சரியமானவரை இந்த வரியை மட்டும் பாட போகிறோம். வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ
நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களினா. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களினா. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. கருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. சருக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீரே. இமைப்பொழுதும் என்னை விலகினாலோ இரக்கங்களினால் என்னை சேர்த்து கொள்வே. இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களினால் என்னை சேர்த்து கொள்வே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே.